வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலியமா பண இழப்பு உங்களுக்கு நீடித்து வந்திருக்கும். ராசிக்கு 12ஆம் இடமான லாபஸ்தானத்துல அசுப கிரகங்களின் தாக்கம் ஏற்பட்ட போது நண்பன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்களை நண்பர்கள் பொருளாதார ரீதியாக வீழ்த்தியிருப்பாங்க. உங்களிடம் உள்ள இறக்க குணத்தை பயன்படுத்தி அவசர உதவி என்றுமே தொழில முதலீடு என்றுமே கூறி வாங்கிய பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றியிருப்பாங்க. சில இடங்களுக்கு நீங்களே பிணை நின்றதால் மற்றவங்களுடைய கடனுக்காக உங்களுடைய சொந்த பணத்தையும் சேமிப்பையும் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கும் கை நீட்டி உதவி செய்த நீங்களேவும் உங்களுடைய சொந்த பணத்திற்கே அவங்களிடம் வாசல் கதவை தட்டி அவமானங்களை சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும். நட்பு என்ற பெயர்ல வந்த பொருளாதார புயல் உங்களுடைய பொருளாதார அடித்தளத்தையே வாழ்த்தி படைத்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் அதாவது உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்பட போகும்போதுதான் நண்பன்கிற ஒற்றை சொல்லுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருப்பீங்க. அதே நண்பர்கள் தான் பொருளாதார ரீதியா வீழ்த்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா உங்களோட இருக்கிறதே இறக்க குணத்தை பயன்படுத்தியும் அவசர உதவி என்றுமே தொழில முதலீடு என்றுமே கூறி உங்கள்கிட்ட வாங்கிய பணத்தை திரும்ப தராமையே ஏமாற்றி வந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஏன் சில இடங்களுக்கு நீங்கள் பிணை நின்றதாலேயும் மற்றவங்களுடைய கடனுக்காக உங்களுடைய சொந்த பணத்தையும் சேமிப்பையும் நீ இழக்க வேண்டிய கட்டாயம் உங்க வாழ்க்கையிலேயே நேரிட்டு வந்திருந்திருக்கும். நட்பு என்ற பெயர்ல வந்த பொருளாதார புயல் உங்களுடைய பொருளாதார அடித்தளத்தை ஆட்டி படைத்திருந்திருக்கும். உங்களுக்கு அதாவது மனித வாழ்க்கையில் பணத்தை இழப்பதை விட நம்பிக்கை வைத்து கொடுத்த பணம் திரும்ப வராமல் போவதுதான் மிகப்பெரிய வேதனையாகும். ஏன்னா அது குறிப்பா நண்பர்கள் என்ற பெயர்ல நெருக்கமா பழகியவங்களால ஏற்பட்ட பண இழப்பு தான் மனசுல நீண்ட காலமாகவே ஆறாத காயத்தை ஏற்படுத்தி வந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் அல்லாம உங்களுடைய உங்களோட ஜாதகத்துல ஜோதிட பலன் குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா உங்களை உண்மையா நேசிப்பவங்க என்றுமே நம்பி அவங்களின் கஷ்ட நேரத்துல தயங்காம உதவி செய்திருந்திருப்பீங்க. சில நாட்களை திருப்பி தருகிறேன், இந்த ஒரு முறை மட்டும் உதவி செய், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தைகளை நம்பியும் உங்களிடம் இருந்த சேமிப்பை பகிர்ந்திருக்கலாம். ஆனால் ஆனா காலம் சென்ற பிறகுதான் அந்த வாக்குறுதிகள் காற்றுல கரைந்து விட்டதை போலத்தான் தோன்றியிருந்திருக்கும். உங்களுக்கு பணம் திரும்ப வரவில்லை என்பதற்கும் மேலாக அது கேட்டதுக்கே உங்களை தவறாக சித்தரித்த சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்திருக்கலாம். சிலருக்கு நண்பர்களுடன் இணைந்து தொடங்கிய தொழில் அல்லது முதலீடு எதிர்பாராத லாபத்தை இழப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். கணக்குகள்ல வெளிப்படைத்தன்மை இல்லாதது, மறைக்கப்பட்ட தகவல்கள் அல்லது தவறான முடிவுகள் காரணமாக உழைத்த பணம் வீணாகி இருந்திருக்கலாம். உங்களுக்கு இன்னும் சிலருக்கு நண்பர்களுடைய ஆலோசனையை நம்பி செய்த முதலீடு நஷ்டத்திலே முடிந்திருந்திருக்கலாம். அவரை நம்பாமல் இருந்திருக்கலாமே என்ற வருத்தம் பலமுறை மனசுல இருந்திருக்கலாம். பணத்தை இழந்த வேதனையை விட அந்த நட்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கை உடைந்ததே உங்களை அதிகமா வலிமையடைய செய்திருந்திருக்கும். சிலர் அந்த சம்பவத்திற்கு பிறகு புதிய நட்புகளை உருவாக்கவே தயங்கியிருந்திருப்பாங்களாம். ஆனால் யாராவது உதவி கேட்டால் கூட மனம் முன்வராமல் சந்தேகத்துடன் யோசிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகி வந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது குறிப்பா உங்களுக்கு நண்பர்கள் என்ற பேர்ல தான் நெருக்கமா பழகுவீங்களால ஏற்பட்ட பண இழப்பு மனசுல உங்களுக்கு நீண்ட காலமா ஆறாத காயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி வந்திருக்கும். அது உங்க ராசிக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட சில கிரக சஞ்சாரங்களாலவே தாக்கத்தால நண்பர்கள் மூலியமாவே பொருளாதார இழப்புகள் சிந்திக்கும் யோகம் உருவாகி இருந்திருக்கு வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம சில நாட்கள்ல திருப்பி தருகிறேன், இந்த ஒரு முறை மட்டும் உதவி செய், முன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தைகளையுமே நம்பி நீங்க இருந்த சேமிப்பையுமே பயன்படுத்திருப்பீங்க. ஆனா காலம் சென்ற பிறகுதான் அந்த வாக்குறுதிகள் காற்றில் கரைந்து விட்டதை போலதான் தோன்றியிருக்கும். உங்களுக்கு பணம் திரும்ப வரவில்லை என்பதற்கும் மேலாக அதை கேட்டதுக்கே உங்கள் தவறா சித்தரித்த சம்பவங்களுமே உங்களுக்கு நடந்திருக்கும் வாழ்க்கையில. இன்னும் சிலருக்கு நண்பர்களின் ஆலோசனை நம்பி செய்த முதலீடு நஷ்டத்திலே உங்களுக்கு வாழ்க்கையில முடிந்து போயிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். ஏன் பணத்தை இழந்த வேதனை விடையவும் உங்களுக்கு நட்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கை உடைந்ததும் உங்களை அதிகமாகவே வலிமையடைய செய்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஏன் அந்த சம்பவத்திற்கு பிறகு நீங்க புதிய நட்புகளை உருவாக்கவே தயங்குற சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கும். யாராவது உங்கள்ட்ட உதவின்னு கேட்டா கூட நீங்க மனம் முன் வராம சந்தேகத்துடன் யோசிக்கிற நிலையும் உங்க வாழ்க்கையில உருவாகி வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மையில் தான் நடக்கப் போகின்றது. புதன் கிரக அருளால் அறிவு பலப்படும். மிதுனம் ராசியின் அதிபதியான புதன் பகவானின் அறிவு, சாதுரியம், கணிதம் மற்றும் தொடர்பு திறனுக்கு காரகனாவார். அவருடைய பொருளாதார உங்களுடைய சிந்தனை திறனும் இதுவரை இல்லாத அளவிற்கு கூர்மையேறிய போகும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலுமே அதன் வேலை மிக சரியாக கண்டறிந்து நொடி பொழுதில் அதற்கான தேர்வையும் நீங்கள் கண்டறிவீங்க.
உங்களோட பேச்சில ஒரு புதிய காந்த ஈர்ப்பும் தெளிவும் உருவாக போகுது. வியாபார பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய முடிவுகள் இருக்கும்போது உங்களுடைய அறிவு கூர்மை மற்றவங்களை வியக்க வைக்க போகுது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் தொழில்நுட்பங்கள் உங்க பணிகளை புகுத்துவதிலுமே நீங்க முதன்மையா இருக்க போறீங்க. உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே மிக துல்லியமாகவும் பலனளிப்பதாகவுமே இருக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது அவருடைய கௌதம் பகவானுடைய பூரண அருளாலேயும் உங்க சிந்தனை திறன் இதுவரை இல்லாத அளவிற்கு கூர்மை அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையா இருந்தாலுமே உங்களுக்கு அதனோட வேரை நீங்க மிக சரியாவே கண்டறிந்து நொடி பொழுதுல அதற்கான தீர்வையும் நீங்க கண்டறிய போறீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க வியாபார பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதுதான் உங்களுடைய அறிவு கூர்மை மற்றவங்களை வியக்க வைக்க போகுது. உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே மிக துல்லியமாகவும் பலனளிப்பதாகவுமே இருக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம புதன் கிரகத்தின் அருள் மிகவும் வலிமையா செயல்பட தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. புதன் என்பது அறிவு, புத்தி கூர்மை, பேச்சுத்திறன், கல்வி, வணிக நுண்ணறிவு, நினைவாற்றல் மற்றும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனை குறிக்கும் கிரகம். இன்னவே இந்த காலத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே ஒரு தெளிவும், ஒரு முதிர்ச்சியும் மற்றும் ஒரு தன்னம்பிக்கையும் வெளிப்பட போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக அமையப்போகுது. பாடங்களை எளிதிலும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் அதிகரிக்கும். மறதி குறைந்து நினைவாற்றல் வலுப்பெறப்போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக கடினமாக தோன்றிய பாடங்கள் இந்த காலத்தில் எளிதாகவே புரிய தொடங்க போகுது. ஆசிரியர்களுடைய பாராட்டியும் பெற்றோர்களுடைய பெருமையுமே பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. வேலை மற்றும் தொழில இருப்பவங்களுக்குமே இந்த அறிவு பலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அலுவலகத்துல சிக்கலான பிரச்சனைகளுக்கு நீங்கள் கூறும் தேர்வுகள் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்த போகுது. உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கவனித்து முக்கிய பொறுப்புகளையும் வழங்க போறாங்க. வியாபாரிகளுக்கு புதிய யோசனைகளும் தோன்றப்போகுது. இதுவரை லாபம் தராத முறைகளை மாற்றி புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாவே வருமானமும் வளர்ச்சியுமே உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுல நம்பிக்கையும் அதிகரிப்பதால வாடிக்கையாளர்களும் உங்களை எளிதில் நம்ப தொடங்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த அறிவின் பலனா வெளிப்பட போகுது. இதுவரை சிறிய விஷயங்களுக்கு கோவப்பட்டு நீங்கள் இனி பொறுமையுடன் பேச தொடங்குவீங்க. கருத்து வேறுபாடுகளை சண்டையாக மாற்றாம அமைதியாக தீர்க்கக்கூடிய திறனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இடையே புரிதலும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முடியும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்கள் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவு, புத்தி கூர்மை, என் பேச்சு திறன், கல்வி, வணிக நுண்ணறிவு, நினைவாற்றல் மற்றும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனை குறிக்கிற கிரகமாக அமைவார். எனவே இந்த காலத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே ஒரு தெளிவும் ஒரு முதிர்ச்சியுமே ஒரு தன்னம்பிக்கையும் வெளிப்பட போகுது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம கல்வி பயிலும் மாணவங்களுக்கு இப்போ ஒரு மிகவும் சிறப்பான காலமா அமைய போகுது வாழ்க்கையில. ஏன்னா பாடங்கள் நீங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். மறதியை குறைந்து நினைவாற்றலும் உங்களுக்கு வலுப்பெற போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவ மாணவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் நிகழ உள்ளது. வேலை மற்றும் தொழிலில் இருப்பவங்களுக்கு அந்த அறிவு பலமும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதும் வாழ்க்கையிலேயும். அலுவலகத்துல சிக்கலான பிரச்சனைகளுக்கு நீங்கள் கூறுற தீர்வுகள் தான் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரை லாபம் தராத முறைகளை மாற்றி புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே மிக துல்லியமாகவும் பலனளிப்பதாகவுமே இருக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம புதன் கிரகத்தின் அருள் மிகவும் வலிமையா செயல்பட தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. புதன் என்பது அறிவு, புத்தி கூர்மை, பேச்சுத்திறன், கல்வி, வணிக நுண்ணறிவு, நினைவாற்றல் மற்றும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனை குறிக்கும் கிரகம். இன்னவே இந்த காலத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே ஒரு தெளிவும், ஒரு முதிர்ச்சியும் மற்றும் ஒரு தன்னம்பிக்கையும் வெளிப்பட போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக அமையப்போகுது. பாடங்களை எளிதிலும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் அதிகரிக்கும். மறதி குறைந்து நினைவாற்றல் வலுப்பெறப்போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக கடினமாக தோன்றிய பாடங்கள் இந்த காலத்தில் எளிதாகவே புரிய தொடங்க போகுது. ஆசிரியர்களுடைய பாராட்டியும் பெற்றோர்களுடைய பெருமையுமே பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. வேலை மற்றும் தொழில இருப்பவங்களுக்குமே இந்த அறிவு பலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அலுவலகத்துல சிக்கலான பிரச்சனைகளுக்கு நீங்கள் கூறும் தேர்வுகள் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்த போகுது. உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கவனித்து முக்கிய பொறுப்புகளையும் வழங்க போறாங்க. வியாபாரிகளுக்கு புதிய யோசனைகளும் தோன்றப்போகுது. இதுவரை லாபம் தராத முறைகளை மாற்றி புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கிடைக்க போகுது.
அதன் மூலியமாவே வருமானமும் வளர்ச்சியுமே உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுல நம்பிக்கையும் அதிகரிப்பதால வாடிக்கையாளர்களும் உங்களை எளிதில் நம்ப தொடங்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த அறிவின் பலனா வெளிப்பட போகுது. இதுவரை சிறிய விஷயங்களுக்கு கோவப்பட்டு நீங்கள் இனி பொறுமையுடன் பேசத் தொடங்குவீங்க. கருத்து வேறுபாடுகளை சண்டையாக மாற்றாம அமைதியாக தீர்க்கக்கூடிய திறனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இடையே புரிதலும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முடியும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்கள் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவு, புத்தி கூர்மை, என் பேச்சு திறன், கல்வி, வணிக நுண்ணறிவு, நினைவாற்றல் மற்றும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனை குறிக்கிற கிரகமாக அமைவார். எனவே இந்த காலத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே ஒரு தெளிவும் ஒரு முதிர்ச்சியுமே ஒரு தன்னம்பிக்கையும் வெளிப்பட போகுது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம கல்வி பயிலும் மாணவங்களுக்கு இப்போ ஒரு மிகவும் சிறப்பான காலமா அமைய போகுது வாழ்க்கையில. ஏன்னா பாடங்கள் நீங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். மறதி குறைந்த நினைவாற்றலும் உங்களுக்கு வலுப்பெற போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவ மாணவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. வேலை மற்றும் தொழிலில் இருப்பவங்களுக்கு அந்த அறிவு பலமும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதும் வாழ்க்கையிலேயும்.